ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வச்சும் நடிகை த்ரிஷா அவர்களை வச்சும் பல பேர் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப மோசமாகவே பேசிக்கிட்டு இருக்க நிலையில் முதல் முறையாக இதை தாங்க முடியாமல் நடிகை த்ரிஷா அவர்களை சில முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட அசைக்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்தவர் தான் விஜய் அவர்கள். அவர் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்ததுல இருந்தே பல பிரச்சனைகள் அவரை தொடர்ந்து வருது. அதுலேயும் அவரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை தான் சமூக வலைதளங்களில் பேச்சு பொருளாகவே போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் த்ரிஷா வேற எப்போ பார்த்தாலும் விஜய் கூட இருக்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி ஏற்கிறப்ப கூட த்ரிஷா அங்கே வந்து ரொம்பவே எமோஷ்னலானாங்க. இன்னும் பல பேர் அது கோபத்துக்கு உள்ளாக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் குடும்பம் பிரிய நடிகை த்ரிஷா மட்டும்தான் காரணம், அவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப மோசமாகவே பேசிக்கிட்டு வராங்க. அது இப்போ வரம்பு மீறி போல நிலையில சமூக வலைதளங்களில் த்ரிஷாவை ரொம்ப தப்பாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முதல் முறையாக நடிகை த்ரிஷா அவர்களே அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட விஜய் அவர்களோட பற்றியும் அவர்கிட்ட இருக்க உறவை பற்றியும் சொல்லியிருக்காங்களாம். அதில் அவங்க விஜய் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நல்லா தெரியும். அவர் என்னோட கோ ஆக்டர் மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அற்புதமான ஃப்ரெண்டாகவும் இருக்காரு. எனக்கு எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அவர்கிட்ட தான் முதல்ல ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் அவரும் இருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவரை மாதிரி ஒருத்தர் கிடைச்சா கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அவரோட குடும்பத்தை பிறக்க நான் ஒரு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவர் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேனே தவிர தப்பாக எதுவும் நினைக்கல அப்படின்னு ரொம்பவே கோபமாகவும் தன்னோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நடிகை த்ரிஷா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.